என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்மளுடைய முன்னாள் மாணவர் இப்போ வந்து SSC GD கால்ஃபார் வந்திருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ கேஷுவல் லீவ் போட சொல்லி அவரை வர சொல்லியிருக்கேன் இதுக்காகவே. சரிங்களா, இப்போ மாணவர்களுக்காக பேசுவார். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் என்கிட்ட கேட்டிங்களோ எல்லாத்தையுமே வந்து இப்போ நானே கிளியர் பண்ணியிருக்கலாம். பட் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக நான் அவரை கூப்பிட்ருக்கேன். தம்பி சார் பாலகுருநாதன், CASF, சரிங்களா, கான்ஸ்டபிள் SSC GDயில் இருக்கார். ஸோ இப்போ அடுத்த லெவல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாலகுருநாதன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ நான் பார்த்ததுலேயே ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாம் கால்ஃபார் வருதோ வரலையோ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பார். சரிங்களா, ஸோ இப்போ பாலகுருநாதன் மாதிரியே அவரோட தம்பி இருக்கார். ஸோ 2 பேரும் இப்போ அவருமே அடுத்த அட்டெம்ப்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவார். ஸோ அவர் நம்மகிட்ட படிக்கிறாரு. இவரை பார்த்த மாதிரியே இருக்குது சேம். அவருமே ஒரு 12 ஹவர்ஸும் படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறாப்புல. சரிங்களா, ஸோ வேறு எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் படித்த ஆட்களில் இவர் ஒரு முக்கியமான ஆள். சரிங்களா, ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 5 பேரை நம்ம சொல்லிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் பெரிய லெவலில் வருவாங்க. நல்லா ஈடுபாடோட படிப்பாங்க. அதில் இவர் ஒரு ஆள். ஸோ இப்போ நமக்கான கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். இப்போ SSC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இது SSC எக்ஸாம்னா எப்படி, ஏன்னா நிறையா பேருக்கு தெரியல அதை பற்றி. ஸோ SSC GDனா என்ன, எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ அது மாதிரி ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது, நார்மல் எக்ஸாமுக்கும் SSCக்கும் பே ஸ்கேல் என்ன, நம்ம தமிழ்நாடுக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் நமக்கு சேஃபாக இருக்குமா, இப்போ மெயினாக பெண்களுக்கு வந்து இந்த ஜாப் எந்த மாதிரி செக்யூரிட்டியானதா, ஸோ அது மாதிரி பே ஸ்கேலுக்கு அப்புறம் பென்ஷன் ஸ்கீமு, அதுக்கப்புறம் இந்த கேண்டீன் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி நமக்கு என்னெல்லாம் இருக்குது எல்லாமே நான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் இவரை கேஷுவல் லீவ் போட்டு வர சொல்லி இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் தான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ கண்டிப்பாக எதிர்கால மாணவர்களுக்காக, அதாவது எதிர்கால அரசு அதிகாரிகளுக்காக தான் இவருமே வந்திருக்காரு. ஸோ அந்த லீவ் பற்றியே நம்ம கேட்போம், எத்தனை நாள் லீவ் போடலாம் எல்லாமே நம்ம கேட்போம். ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பாலகுரு, இப்போ உங்களோட ஃபேமிலி எப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க, நம்ம இயர்லி ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்கள். எஸ், வணக்கம். என் பேர் பாலகுருநாதன். நான் விருதுநகர் மாவட்டம் திருச்சூரிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். என் ஊர் வந்து கிராமம் தான் சார். ஃபர்ஸ்ட் எல்லாமே விவசாய குடும்பம் தான் வந்தோம். அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் படித்தேன். ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா என்னென்ன தெரியாது, பேசிக் என்னென்ன தெரியாது. நான் ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஊரில் இருந்தேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு குறைந்தபட்ச சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சார் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன். சரி என்னென்ன டைப் நீ ஓப்பன் சொல்லி உங்களோட கால் பண்ணி கேட்கும்போது சிவா நீங்கள் சொன்னீங்க சரி எல்லா எக்ஸாம்லாம் ஐடியா இருக்குன்ட்டு. சரி அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு PC எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். PC எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நாலேஜுமே கிடையாது. லைட்டாக கொஞ்சம் கூட மேக்ஸ் பண்ணுவேன், மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனால் உங்கள் கிளாஸில் கொஞ்சம் வரும்போது எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிச்சு. ஓகே, நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷா? நான் தமிழ் மீடியம். ஆனால் SSC GD எதில் எழுதுனீங்க? இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் எழுதுனீங்க. பெருசாக அதில் இம்பாக்ட் இல்லை. பெருசாக எனக்கு இம்பாக்ட் இருக்குது சார். எனக்கு தமிழ் மீடியம் காலேஜ் வரைக்கும் நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அடுத்து இங்கிலீஷ் மீடியம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களும் விக்னேஷ் சார் ஹெல்ப் பண்ணலாம், நான் ரொம்ப ஈஸியாக கிளாக் பண்ணுவேன். இல்லை, அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்குறப்போ தமிழ்லேயே படிச்சிருப்போம், கொஸ்டின்லாம் இங்கிலீஷில் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் அதுவும் மாறிடுச்சு தமிழில். தமிழ் எக்ஸாம் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து நார்மலாக இப்போ நீங்கள் பிளான் பண்ணி வந்தது எந்த ஜாபுக்கு? நான் பிளான் பண்ணி வந்தது தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் தான் பிளான் பண்ணி வந்தேன் சார். நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுவே பெரிய ஜாப் நினச்சி ஆனால் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் அடுத்து போக படிக்கும் போது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்க மாட்டேன்னு தெரியுது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், எதை படிக்கணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளை பண்ணி படித்தேன். நான் ஈஸியாகிடுச்சு. அடுத்து தமிழ் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எழுதி வந்து ஃபஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணல சார். அடுத்து நான் சரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணீங்க, நீங்கள் அடுத்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளோ எடுத்தீங்க மார்க்கு? நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எக்ஸாம் மார்க் அதிகமாக எடுத்தேன் சார். நான் 70 மார்க்கு வந்து 58, 59 மாதிரி எடுத்தேன் சார் 2021 எடுக்கும்போது. வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து 2021 80 மார்க் இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸாம் 80 மார்க். போல நீங்கள் இப்போது எந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக இப்போ இந்த CASFக்குள்ளே எப்படி வந்தீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படி. ஓகே சார், தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் தான் சார் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு அதுவே கடினமாக இருக்க மாதிரி திட்டுச்சு. நான் 2வது நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சொன்ன நடத்த தான் நான் படித்தேன் சார். படிக்கும்போது நான் 80 மார்க் இருந்துச்சு. 2020, 21 பேஜில் இருந்துச்சு 80 மார்க் இருந்துச்சு. நான் 55 மார்க் எடுத்தேன் சார். ஃபிசிக்கல் வரைக்கும் போனேன், எனக்கு ஓவரால் போயிடுச்சு சார். சரி அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் சொல்லும்போது உங்கள் கைடன்ஸ் தமிழ் சப்மிஷன் எக்ஸாம் வந்தீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ 21 PC. ஓகே, அதுக்கு முன்னாடி படித்தேன். ஆனால் ரொம்ப 3 டைம் ஃபெயில் தான். அப்போ அதுதான் அதில் இருந்தால் எக்ஸாம் போய் ஃபிசிக்கல் வர ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, அடுத்து அந்த SI நம்ம 2021 SI நான் எக்ஸாம் படிக்க வந்தேன். 2021 எக்ஸாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சு.
குரூப் சேர்ந்து படித்தோம். சார் எல்லாம் கைட் பண்ண சொல்லவும் கொஞ்சம் ஈஸியாக படிச்சிட்டோம். அடுத்து என்னாச்சு ஃபைனலாக ரிசல்ட் என்னாச்சு? ஃபைனல் ரிசல்ட் வரும்போது எனக்கு 59.5 கட் ஆகும். நான் 58.5 எடுத்தேன். 1 மார்க் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரிட்டர்ன்லேயே 1 மார்க்கில் 1 மார்க் போயிடுச்சு. சரி என்ன பண்ணி நான் இருக்கும்போது எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. ப்ரைவேட் ஜாப்க்கே நான் போகலாம் இருக்கும்போது சரி வேறு எஸ்எஸ்சி அப்போ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பலாம் படிக்கலை. சரி தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எஸ்ஏ எக்ஸாம் முடித்தேன். எஸ்ஏ எக்ஸாமில் 58.5 தான் இருந்துச்சு. 0.5 1 மார்க்கில் நான் விட்டுட்டேன். நான் சரி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருந்தீங்க எஸ்எஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி விட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். சரி நான் பிசிக்கு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸே பண்ணல. சரி பிசி எக்ஸாம் முடிஞ்சு அதுவும் வரல இல்லாத போது கரெக்டாக 1 மந்த் மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எஸ்ஏ எக்ஸாமில் ஃபெயில் ஆகும். சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு. சரி எஸ்எஸ்சி ஜிடி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பண்ணும்போது நான் பிசிக்கு படித்த எஸ்ஐக்கு படித்த எல்லா மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்து நான் எக்ஸாம் பாஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எஸ்ஏ எக்ஸாம் முடித்தேன். எஸ்ஏ எக்ஸாம் கொஞ்சம் ஃபெயில் ஆகும், என்ன பண்ண தெரில. அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணேன். சரி ரைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் படித்தேன். நம்ம எஸ்ஐ எக்ஸாம் படித்த மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே ஈஸியாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கிலீஷ் நான் கொஞ்சம் எஸ்ஐ எக்ஸாம் கொஞ்சம் படித்தது அது மட்டும் தான் இருந்துச்சு. மொத்தம் 100 மார்க்கு. நான் 70 மார்க் அட்டன் பண்ணேன். இப்போ நீங்கள் எழுதும்போது 100 மார்க் இருந்துச்சு. இப்போ 80 மாற்றிருக்காங்க. நான் 70 மார்க் அட்டன் பண்ணேன். அதில் நெகட்டிவ் மார்க்லாம் போய் எனக்கு 52.5 மார்க் வந்துச்சு. அப்போ 70 மார்க் அட்டன் பண்ணுறப்போ ஒரு 15 கொஸ்டின் நெகட்டிவ்ல போச்சு. 5 மார்க் குறையும். 5 மார்க் குறைஞ்சிச்சு. போய் எவ்வளோ மார்க் வந்துச்சு? 52.5. ஓகே. நார்மலைசிங் பண்ணியிருப்பாங்க. நார்மலைசிங் பண்ணதுக்கப்புறம் 52.5 வந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி நான் சும்மா கேஷுவலாக விட்டேன். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாம் பாஸ் ஆக நினைக்கவே இல்லை. ஆனால் எக்ஸாம் பாஸ் சொல்லிட்டாங்க. சரி ஃபிசிக்கல் இங்கே தான் பண்ணேன். 5 கிலோமீட்டர் ரன்னிங் 25 நிமிஷம். நான் 21.5 நிமிஷத்துல சும்மா கேஷுவலாக ஓட்ட மாதிரி தான் ஓடினேன். ஆனால் ஈஸியாக பாஸ் ஆகிட்டேன். 21.5 முடிச்சிட்டேன் ஈஸியாக. முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஃப்ரீயாக இருந்தேன். அடுத்து மெடிக்கல் கூப்பிட்டாங்க. மெடிக்கல் சும்மா போனால் டாப் டு பாட்டம் எல்லாம் செக் பண்ணாங்க. எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பிசி எக்ஸாம் வந்துருச்சுல? அப்போ தான் பிசி எக்ஸாம் வந்துச்சு. பிசி எக்ஸாம் வரவும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னா அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். நான் 70க்கு 66 மார்க் எடுத்தேன். பிசியில் 66 எடுத்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு தியாக ஒருத்தர் இருந்தார். 68 மார்க் எடுத்தார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தார். நான் 66 போட்டிருந்தேன். சரி ஆனால் சிஎஸ்எஃப் செலக்ட் இருந்தேன். டிசம்பர் 2 ட்ரைனிங் போனேன். ராஜஸ்தானில் 11 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு. அப்போ ட்ரைனிங் போகப்போ போலீஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணல? அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபிசிக்கல் அட்டன் பண்ணல, எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு நான் ட்ரைனிங் போயிட்டேன். பிப்ரவரி 6 ஃபிசிக்கல் கூட்டம் எனக்கு. ஆனால் நான் போகல. ஓகே. இது இப்போ ட்ரைனிங் எவ்வளோ நாள் இருந்துச்சு? 11 மாதம் ட்ரைனிங் சார். 11 மாதம் சிஎஸ்எஃப் ட்ரைனிங். நீங்கள் போகும்போதே உங்களுக்கு சிஎஸ்எஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சு தானே போனீங்க? போகும்போது சிஎஸ்எஃப். ஜாப் எப்படி உங்களுக்கு சிஎஸ்எஃப்? ஜாப் ரொம்ப நல்ல ஜாப். ரொம்பலாம் ரிஸ்க் இருக்காது நமக்கு. கவர்மெண்ட் செக்டர் பில்டிங். இப்போ நீங்கள் இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கும். சிஎஸ்எஃப் மாதிரியே சிஆர்பிஎஃப் இருக்கு, எஸ் சார், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு. இதோட கம்பேர் பண்ணுறப்போ சிஎஸ்எஃப் எப்படி இருக்கு? சிஎஸ்எஃப் மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு சார். ஏன்னா ஃபேமிலி கோட்டர்ஸ் நம்ம எங்கே போனாலுமே ஃபேமிலி கோட்டர்ஸ் அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகே. நான் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி இந்த மாதிரி போனாலும் ஃபேமிலி கோட்டர்ஸ் அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப பார்டர்லாம் டியூட்டி இருக்கும். கொஞ்சம் டேஞ்சர் இருக்கும். ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு டியூட்டியே இப்போ பாதுகாக்கப்பட்டது மட்டும் தான். அதாவது இப்போ நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ் சார், ஏர்போர்ட், சீபோர்ட், ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆர்பிஐ பேங்க் இந்த மாதிரி. அப்படின்றப்ப அங்கே அவங்க எம்ப்ளாயிக்கு இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே கொடுத்துருவாங்க நமக்கு. எங்களுக்கு தனி கோட்டர், சிஎஸ்எஃப் தனி கோட்டர்ஸ், எல்லா பில்டிங்லையும் தனி கோட்டர்ஸ் இருக்கும். டிஃபென்ஸ்லேயே தனியாக ஒதுக்கி அங்கே தனியாக கோட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட்டர்ஸ் நார்மலாக போலீஸ் கோட்டர்ஸ் மாதிரி இருக்குமா? இல்லை போலீஸ் கோட்டர்ஸ் நம்ம நார்மல் போலீஸ் கோட்டர்ஸ் விட அது பெட்டராகவே இருக்கும் சார். நல்லா இருக்கும். வேறு என்ன சலுகைகள் இருக்குது? சலுகைக்கு வந்து கேண்டீன் வசதி இருக்குது சார். கேண்டீனில் வந்து நம்ம நார்மலாக ஒரு பொருள் வாங்குறத விட எங்களுக்கு ஒரு 30% 40% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் சார். ஃபேமிலி மெடிக்கல் கார்டு கொடுத்துருவாங்க சார். நம்ம எனக்கு எங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா நான் எல்லா பேரையும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாலுமே என்ன இது ஃபுல் ஃப்ரீ பார்த்துக்கலாம். மெடிக்கல் ஃபுல்லாகவே ஃப்ரீயா? மெடிக்கல் ஃபுல்லாக ஃப்ரீ சார். சூப்பர். இப்போ பிசி படித்து பாஸ் பண்ணி போகிறாங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அவங்க ஃப்ரெண்டு தியாகு போயிருக்காப்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து இப்போ உள்ள போயிருக்காப்ல. இப்போ அவங்க இப்போ ட்ரைனிங் முடிஞ்சு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பே ஸ்கேல், உங்கள் பே ஸ்கேல் என்ன? அவங்க பே ஸ்கேல் 18,500 சார். எங்களுக்கு 21,700. இது நார்மலாக சொல்லியிருக்க பே ஸ்கேல். ஆனால் அலவன்ஸ்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட் அலவன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்கள் சென்ட்ரல் அலவன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். எங்களுக்கு ஹச்ஆர்ஏ, டிஏ அலவன்ஸ் சேர்த்து வந்து 40,000 கிட்ட எனக்கு அலவன்ஸ் மொத்தமாக வரும். ஓகே. இப்போ ஜாயின் பண்ணுறப்போ போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வர அமௌண்ட் 25,000, 26 தமிழ்நாடு போலீஸ் 26 ரூபாய் கையில் வரும். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ வரும்?
நான் ட்ரைனிங் போகும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது 32,000 33,000 கைக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ 40,000 வாங்குறாங்க. கைக்கு 38,000 மிச்சம் ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபாய் எதுக்கு பிடிக்கிறாங்க? 3,000 ரூபா பிடிப்பாங்க. என்பிஎஸ் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் பிடிப்பாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம். எஸ் சார். ஓகே. நியூ பென்ஷன் ஸ்கீம்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 3,000 பிடிப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 4,000 போடுவாங்க. அது நம்ம மந்த்லி நம்ம அக்கௌண்ட் தனியா மாசம் அதுல தனியா 7,000 ரூபாய் ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பல்க் அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கும். ஓகே. ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் யூஸ் பண்றோம். இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுது. ஆயுஷ்மான் கார்டு மூலமா அது மாதிரி நீங்கள் தங்குறது, சாப்பாடு எல்லாமே நமக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. அதுதான் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க சார். இப்போ நீங்கள் கொடுக்குற அலவன்ஸில் தான் செலவு பண்ணணுமா? இல்லை, நமக்கு அலவன்ஸ்ன்றது அங்கே பேரக் ஃப்ரீயாக தான் சார் இருக்கும். இப்போ 37,000 ரூபா வாங்குறீங்க, கையில் வந்துடுது. இந்த 37,000 ரூபாய் உங்கள் சாப்பாடுக்கு செலவு பண்ணுறீங்களா? சாப்பாடுக்கு 3,000 பிடிச்சது போக பிடிப்பாங்க சார். 3,000 பிடிப்பாங்க. 3 ரூபா அது கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு. ஓகே. அந்த குவார்டர்ஸ்க்கு தனியாக காசு கொடுக்கணுமா? இல்லை சார், குவார்டர்ஸ்க்கு ஃப்ரீ தான். அப்போ 37,000 ரூபாய் நீங்கள் இனிஷியலாக உள்ள போய் வாங்குறவங்க 38 ரூபா வாங்குறீங்கன்னா 35 ரூபா கையில் நிற்கும். அப்படியே உங்கள் சாப்பாடு செலவு எல்லாம் போக உங்கள் பாக்கெட் படி ஒரு 2 ரூபா 3 ரூபா எடுத்து வச்சா கூட, ஏன்னா அங்கே வந்து வெளியே போகிற அளவுக்கு கிடையாது. வீட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா 32 ரூபா 33 ரூபா வீட்டுக்கு அனுப்பிடலாம். அவரேஜ் 30,000 நாங்கள் சேலரி அனுப்பிடுவோம் சார். கன்ஃபார்ம் 30,000 வீட்டுக்கு அனுப்ப முடியும். சூப்பர். ஓகே. அடுத்து இப்போ உங்களோட தம்பி என்ன பண்ணலான்னு இருக்காரு? தம்பி உங்கள்கிட்ட தான் சார், இங்கே தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கா? நல்லா படிக்காது. இப்போவே வந்து போலீஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ உங்களோட ஐடியா என்ன? போலீஸ்க்கு அனுப்பலாமா அவரை, இல்லை நம்ம சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி ரெடி பண்ணி உள்ள கொண்டு போகலாம்? இல்லை சார், இதுவும் பெட்டரா தான் சார். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு போலீஸ் போகலாம். அது சின்ன ரேங்கில் போகிறதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் நான் படிக்கிறதுக்கு நான் டிகிரி குவாலிஃபிகேஷன். இப்போ நீ உள்ள போயிட்டீங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்கு பெருசா கஷ்டம் இருக்காது. ஒரு பேசிக் லெவல் நீங்க பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா இப்பவே போகணும்னு அர்ஜென்ட் இல்லை. ஸோ அப்போ உட்கார வச்சு அவர் அடுத்த லெவல் மூவ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அதிகமாகவே இருக்கு சார். 8 மணி நேரம் தான் டியூட்டி. 8 மணி நேரம் டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான் போக வர எனக்கு ஒர்க்குன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் இருக்கும். ஓகே. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் மீது 14 மணி நேரம் தூங்குறது, படிக்கிறது, நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். 10 மணி நேரம் ஒர்க் இருக்கா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டியூட்டி, போக வரதுக்கு 1 மணி நேரம் டிராவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சாப்பாடெல்லாம் அங்கே கேண்டீன்லேயே போட்டோம். அது எப்படி? சப்பாத்தி அந்த மாதிரி ரொம்ப சாப்பாடு நம்ம இங்கே சவுத் இந்தியன் ஃபுட்டும் அங்கே கிடைக்கும் சார். எல்லாமே நம்ம இஷ்டம் தான், எப்படி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அது மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த ஜாப் எப்படி? அது நிறைய பேர் கேட்குறாங்க. உமன்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு போகலாமா, செக்யூராக இருக்கா, இல்லை பேரண்ட்ஸ் வந்து அனுப்புறதுக்கே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாப் ஆர்மி போலீஸ்ன்னு சொன்னால் ரொம்ப செக்யூரான ஜாப் தான் சார். நமக்கு ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் அதிகமாக இருக்காது. நம்ம பொண்ணுங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அது மாதிரி கிடையாது, இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்காது. இங்கே போலீஸ் டியூட்டி மாதிரி இல்லை. ஆமாம், ஏர்போர்ட் அந்த மாதிரி பெரிய செக்டர்ல மட்டும் தான் இருக்கும். மற்ற இடத்துல செக்டர்லாம் அதுவே பாதுகாப்பான ஏரியா, ஃபுல்லி கேமரா. ஆமாம் சார், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா கூட ரோட்ல நிக்கிற மாதிரி வந்துடும். நைட் டைம்ல அங்கே வந்து கேமரா சர்வேலன்ஸோட செக்யூரான ஜாப். அது மாதிரி பொண்ணுங்களுக்கு தனி குவார்டர்ஸ் எல்லாமே செக்யூரா இருந்தால் தனி குவார்டர்ஸ். அது இப்போ நம்ம பிசியில் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர், பிசியில் பார்டரில் மிஸ் பண்ணவங்க, ஏன்னா இப்போ கரெக்டாக முடிஞ்சிருக்கு, இது கால்ஃபார் வந்திருக்கு. ஸோ இப்போ அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அப்படியே கிளியர் பண்ணிடலாம். எஸ் சார். இப்போ போன டைம் கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு? 100க்கு எத்தனை கொஸ்டின் போட்டால் பாஸ் பண்ணலாம்? போன வாட்டி 100க்கு வந்து 33 34 எடுத்தாலே பாஸ் சார். பிஎஸ்எஃப் இந்த மாதிரி கிடைச்சிச்சு சார். ஓகே. சிஎஸ்எஃப் 42 மார்க் 40 மார்க் வச்சிருந்தாங்க சார். 40னா இப்போ 100க்கு 42 எடுத்தால் எதனால எல்லாமே கிடைச்சிருமா? சிஎஸ்எஃப் கிடைச்சிடும். இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபோர்ஸ், இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபோர்ஸ்னா சிஎஸ்எஃப் சொல்லுவாங்க. சிஎஸ்எஃப் எஸ்எஸ்எஃப் சொல்லுவாங்க. எஸ்எஸ்எஃப் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அது ஆல் ஓவர் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்து அதுக்கப்புறம் சொன்னால் சிஎஸ்எஃப் சொல்லுவாங்க. இப்போ சிஎஸ்எஃப் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சி போட்டுருக்காங்க ஆண்களுக்கு மட்டும். பெண்களுக்கு ஒரு 1000, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 சம்திங் வேகன்சி வந்துருக்கு. போன டைம் இப்போ நீங்கள் எழுதும்போது 33 மார்க் மேலே தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு அடுத்த பேட்சில் இப்போ மார்க் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 80 மார்க் தான் சார். 80 மார்க். 80 மார்க் தான். நீங்கள் 80க்கு நீங்கள் ஆவரேஜா 40 மேலே கிடைச்சாலே உங்களுக்கு கன்ஃபார்ம். 40 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். இப்போ நான் சொல்றது என்னன்னா, இப்போ மேக்ஸை பொறுத்தவரை 20 கொஸ்டின். 20க்கு நம்ம நார்மலாக பிசிக்கு படிக்கிறத படிச்சா 12 கொஸ்டின் ஈஸியாக போடலாம். 12லேருந்து 15 கொஸ்டின். ரீசனிங் 20 மார்க் 20மே கூட அட்டன் பண்ணலாம். 20 கேட்கறது ரொம்ப இந்த பிளட் ரிலேஷன், கோடிங் டிகோடிங் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆளுமே கிளாஸ் என்ன சொல்றது, 20க்கு 15 போடுங்கன்னு சொல்றேன். இப்போ ரெண்டும் சேர்த்து 30 கொஸ்டின் செக்யூர். இன்னும் 10 கொஸ்டின். அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கு, ஜிகே. அப்போ ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம நார்மலா பிசிக்கு படிச்சதை போனாலுமே பிசிக்கு கூட இது சிம்பிளாவே போகுது சார். இங்க ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும்தான். ஆமா, ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க 20க்கு வந்து நம்ம 10 மார்க் வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஈஸியா 10 மார்க் எடுத்துடலாம். அப்போ 40 ஆச்சு. இது இங்கிலீஷ் டச் பண்ணாமே 40. ஒருவேளை 15 மார்க் வரைக்கும் போட்டா 45. இங்கிலீஷ் ஒரு 5 மார்க் போட்டா கூட 50 அப்படின்றது எனக்கு 80க்கு 50 செக்யூர் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கு பிசிக்கல் முடிச்சாங்கன்னா, பிசிக்கலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் தானே. ஒரே ஒரு ஈவெண்ட் எல்லாமே அதான் சொல்கிறேன். பட் இப்போ உங்கள் வேலை கேட்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளே போய் வேலையில் இருக்கீங்களா,
ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு சைடில் இப்போ நான் சொல்லும்போது நம்ம சேனலில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வேளை கால் ஃபார் வருது ஆள் சேர்க்கறதுக்காக சொல்கிறாங்களோ அந்த ஃபீல் இருக்கும். இல்லை 5 கிலோமீட்டர் 25 நிமிஷம் சார். 25 ஈஸியாக நம்ம நாவல ஜாக்கிங் போகிற மாதிரி போனாலும் ஈஸியாக பாஸ் 21 மினிட்ஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் 21.5 மினிட்ஸில் கவர் பண்ணிட்டேன் சார். கவர் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ அது மாதிரி லீவ் எல்லாம் எப்படியாங்க? லீவ் ஒவ்வொரு ஃபோர்ஸை பற்றி மாறும் சார். எனக்கு சிஎஸ்எஃப்ல வந்து வருஷத்துக்கு 45 நாள் லீவு சார். ஓகே. 30 நாள் ஏர்னர் லீவ் இஎல்னு சொல்லுவாங்க. ஓகே. 15 நாள் சிஎல் கேஷுவல் லீவ் சொல்லுவாங்க. சரி. இப்போ நான் கேஷுவல் லீவ் வந்திருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வீக் ஆஃப் ஃபுல்லாக லீவ் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளாக வீக் ஆஃப்? வாரத்தில் ஒரு நாள் வீக் ஆஃப் கொடுத்துருவாங்க. சரி. கவர்மெண்ட் ஹாலிடேஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் ஆர்வேஸ் சொல்லுவாங்க, ஜிஎஸ் சொல்லுவாங்க. நம்ம போலீஸோட நல்லா தான் இருக்கு. போலீஸ் கூட வீக் ஆஃப் இப்போ ஆனால் அங்கே கொடுத்துருவாங்க. அப்போ வருஷத்துல வாரத்துல ஒரு நாள் அப்படின்னா 52 நாள் வீக் ஆஃப்ல போயிடும். வீக் ஆஃப் கொடுத்துருவாங்க. 52 நாள் வீக் ஆஃப். அது மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 நாள் அக்டோபர் 2 இந்த மாதிரி எடுத்தோம்னா அது கொடுப்பாங்களா? 52 நாள் வீக் ஆஃப் வராது. வீக் ஆஃப்ன்றது கொடுப்பாங்க, ஆனால் ஒர்க் பண்ணிட்டு அதில் 10 நாள் போகிற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு நாள். வீக் ஆஃப்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் தானே? வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும்ல. இந்த வாரத்தில் ஒரு நாள். ஆனால் லீவ் விட மாட்டாங்க. வீக் ஆஃப்ன்ற கணக்கு தான் இருக்கும். நீ அங்கே இருக்கணும். அங்கே இருக்கணும். டியூட்டிக்கு போகணும்ல. டியூட்டிக்கு போகணும். வேணா அது வீக் ஆஃப்னா இந்த மாதிரினா லீவ்ல மட்டும் வரும். இடையில சாட்டர்டே லீவ் வரும். ஆமாம். வீக் ஆஃப்னா அந்த மாதிரி சொல்கிறீங்க. ரெகுலர் வீக் ஆஃப் கிடையாது. ஷிஃப்ட் மாறும்போது வரும். ஒரு ஷிஃப்ட் வர்றப்போ நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. நான் இப்போ ஏ ஷிஃப்ட் பார்த்து நான் மதிய காலைல 6 to மதியம் 1 மணி வரையும் பார்த்துருவேன். அடுத்த நாள் வந்து சி ஷிஃப்ட் போடுவாங்க. அப்போன்றதும் மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் வரும். அடுத்த நாள் வந்து நைட் 9 மணிக்கு டியூட்டி பண்ணால் போதும். அந்த இப்போ ஏ ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் மாறி வந்தால் அடுத்த நாள் வர மாதிரி இல்லை. ஷிஃப்ட் இந்த மாதிரி வரும். 3 வாரத்துக்கு ஒரு 3 டைம் வரும். அந்த மாதிரி மாதிரி வரும். அப்படி போகிறப்போ வாரத்தில் ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் இருக்க மாதிரி வந்துடும். டைம் வந்துடும். ஓகே. அது நம்ம ப்ரீ பிளான் பண்ணுற மாதிரி இருக்காது. ஷிஃப்ட் மாறுறப்போ வரும். நம்ம படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கலாம் அடுத்த எக்ஸாமுக்கு. சரி. ஓகே. இப்போ லீவ் இப்போ நீங்கள் வர்றீங்க, இன்னைக்கு நம்ம லீவ் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா எத்தனை நாள் லீவில் வந்திருக்கீங்க? நான் 15 நாள் சிஎல் வந்திருக்கேன் சார். எனக்கு ஜிஹெச் ஆர்ஹெச் வீக் ஆஃப் எல்லாம் சேர்த்து 23 நாள் மொத்தம். இப்போ 23 நாள். அந்த 8 நாளுங்கிறது எக்ஸ்ட்ரா லீவ். ஆனால் அதுக்கு தனியாக பேமெண்ட் கிடையாது. பேமெண்ட் வந்துடும். அதுக்கு பேமெண்ட் வந்துடும். அதாவது நீங்கள் உங்கள் சேலரியில் பிடிக்க மாட்டாங்க. எதுக்குமே பிடிக்கிறது கிடையாது. இந்த 8 நாள் வந்து இந்த 40 நாள் சேராது. இது தனி. இது நமக்கு அந்த வீக்ல சண்டேஸ் ஜிஹெச்ஆர் கவர்மெண்ட் காலேஜ்ல வரது ஃபுல்லாக இது ஆட் ஆகும். ஓகே. அப்போ பிசியோட கம்பேர் பண்ணுறப்போ செக்யூரிட்டி ஜாப் தான். செக்யூரிட்டி ஜாப்ஸ் நீட்டாக தான் இருக்குது. வேலையும் சரி. சொல்கிறேன் இப்போ ப்ரொஃபஷனல் நீங்களுமே போனதுக்கு முன்னாடி இதுக்கு இப்போ மாறிட்டீங்க. ஸோ எனக்கு இப்போ நீ பேசுகிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக கிளாஸ் டைம்லேயும் சரி, படிக்கும்போது சரி, வாயை திறந்து பேசவே கூச்சப்படும். புக்கை தவிர எதுவும் கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறதே பெரிய விஷயம். பரவாயில்ல. தம்பி அப்படியே தான் இருக்காப்புல. பேச மாட்டான், பார்த்தாலும் படிக்கிறான், நல்லா படிக்கிறான். அந்த டைம் கண்டிப்பாக வாங்கிடுவான் அவனும். நானும் அவனுக்கு சொல்கிற அட்வைஸ் அதுதான். அடுத்து எஸ்ஐ பண்ணலாம். ஏன்னா வீட்டில் ஒருத்தர் போயிட்டீங்க, ஃபேமிலிக்கு பேக்கப் ஒரு ஆள் இருக்கீங்க. இப்போ இவரும் போய் அதே லெக்காடரில் இருக்க வேணாம். இப்போ அடுத்த ஒரு எஸ்ஐ ஐட்டம்னா கூட நீங்கள் எடுத்து லீவ் போட்டு அடுத்த எஸ்ஐயோ குரூப் ஒன்று உட்காந்துடலாம். இல்லை குரூப் ஒன் நாலேஜ் இருக்கு உங்களுக்கு, நல்லா படிக்கக்கூடியாது. ஸோ அது பெஸ்ட்டு நானும் நினைக்கிறேன். கொஞ்சம் உட்காந்தாப்புல இந்த 2024 எஸ்ஐ கிளியர் பண்ணிடலாம். தம்பி கிளியர் பண்ணால் அடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஜாப்ல வேற ஏதாவது இப்போ அடுத்து படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கைடன்ஸ். இப்போ நீ படிச்சப்போ நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ண, வீட்டில் இந்த ப்ரெஷர்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் தாண்டி நான் படித்தேன், ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு சக்ஸஸ் காரணமாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இருக்குது சார், நிறையவே இருக்குது. நான் எதுலையுமே டைவர்ஷன் ஆகாது சார். நான் படிக்கிறதுனா நான் படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்ப்பேன், மற்றெல்லாம் நான் டைவர்ட் ஆகலை. அதை மாதிரி நான் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணேன் சார். எக்ஸாமில் படிக்கும்போது சரி, எக்ஸாம்லேயும் சரி. இப்போ நான் படிக்கும்போதெல்லாம் ஷெடியூல் போட்டு கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அதை மாதிரி எக்ஸாம் அட்டன் போதெல்லாம் இப்போலாம் 60 கொஸ்டின் இருக்குது, 80 கொஸ்டின் இருக்குது, 60 நிமிஷம், 1 மணி நேரம் 60 நிமிஷம். இப்போ நம்ம ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி படிக்கலாம் சார். இப்போ 80 கொஸ்டின் 20 ஜிகே, 20 இங்கிலீஷ், 20 ஆப்டிடியூட், ரீசனிங் இருக்குல்ல. நமக்கு 10 நிமிஷம் வந்து ஜிகே, 10 நிமிஷம் இங்கிலீஷ் போதும், 20 நிமிஷம் மேக்ஸ், 20 நிமிஷம் ரீசனிங். இந்த மாதிரி நம்ம பிரித்து படிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக. நானுமே அதான் சொல்கிறேன். ஜிகேவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கும் தியரி அப்படின்றப்போ பார்த்தா 10 செகண்ட் 20 செகண்ட் எடுத்துக்கலாம் ஒரு கொஸ்டினுக்கு. அப்போ 40 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ அதிகபட்சமாக எடுக்கிறது 20 நிமிஷம் போதும். அப்போ 1 மணி நேரத்தில் 40 நிமிஷத்தை வந்து நம்ம இதுக்கே செலவு பண்ணலாம். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்தா கூட ஆப்டி ரீசனிங் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதுதான் நானும் கிளாஸில் சொல்கிறது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், நம்ம படிச்சிடலாம் எக்ஸாம். அது மாதிரி இப்போ 80 கொஸ்டின் இருக்கு, 80மே அட்டன் பண்ற மைண்ட் செட்ல போனீங்களா எக்ஸாம்? இல்லை, 80மே நம்ம அட்டன் பண்ண தேவை. ஏன்னா நெகட்டிவ் மார்க் நமக்கு இருக்கிறதுனால அது பெரிய விஷயம். 80மே அட்டன் பண்ண நமக்கு தேவையில்லை. நமக்கு எவ்வளோ கன்ஃபார்ம் தெரியுதோ, ஒரு 70% கன்ஃபார்ம் தெரிஞ்சு அட்டன் பண்ணலாம். ஆனால் சுத்தமாக தெரியாத நம்ம அட்டன் பண்ணுறது வேஸ்ட் தான் சார். நெகட்டிவ் மார்க் நிறைய மைனஸ் ஆகும். சூப்பர் பாலா, தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். அந்த அடுத்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த செட்டில் நிறைய பேர் கிளியர் பண்ணி வருவாங்க. ஸோ நீயுமே அடுத்த லெவல் வரும்போது
குறைஞ்சது எஸ்ஐ இல்லை குரூப் 1 எஸ் லெவலில் வந்து பேசணும். Okay. ஏன்னா வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு அதிகமாக இருக்குது. ஓகே உனக்கு ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய விஷயம். ஓகே எனக்கு தெரிஞ்சு நீ உள்ளே போகிறப்ப இருக்க நாலேஜ் இப்போ இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? படிக்கிறீங்களா? படிச்சு தான் சார் படிச்சு தான் இருக்கீங்க. அப்போ இருக்க நாலேஜ் வேற. எஸ்எஸ்சி சிபி எக்ஸாம் படிச்சு தான். ஏன்னா அப்போ தியாகம் 68 எடுக்கிறப்போ நீ 67, 66, 66. ஸோ அப்போ நான் எதிர்பார்த்தேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ எஸ்எஸ்சி ஜிடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியும்ல. நீங்கள் என்ன தான் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு சில விஷயத்தை விடாமல் கை பிடிச்சிருப்போம். என்ன பண்ணோம்? முயற்சி பயிற்சி தொடர்ச்சி நம்ம இன்ஸ்டோட வாசம் தான் சார். இவ்வளோ கூட முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணி தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் முயற்சி. இப்போ நம்ம பேருக்கு சின்ன ஜாப் தான், ஆனால் செக்யூர் ஜாப். கடைசியாக நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், எப்பவுமே இலக்கு ரொம்ப பெருசாக வைங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், ஸ்மால் ஏம் இஸ் ஏ கிரைம். சிறிய குறிக்கோளே குற்றம். நம்ம வைக்க வேண்டிய குறிக்கோள் எப்பவுமே பெருசாகவே இருக்கணும். அதுக்கு போக வேண்டிய பாதைகளில் படிகளை வந்து சின்ன சின்னதாக வச்சு போகலாம். இந்த ஜாப் வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லை. நான் அடுத்து என்னுடைய இலக்கு நோக்கி போகிறதுக்கு வந்து இடையூறு இல்லாமல் நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்ததான் நான் என்னுடைய இலக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இந்த வேலைக்கு வரதுக்கு உறுதுணையாக இருந்த ஈஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி, ஈஆர் தங்கமுத்து சார், ஈஆர் விக்னேஷ் சார், அவங்களுக்கு நன்றி. அண்ட் ஜெய்.